أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعليما وتكبيرا مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي إني ميت وإنك حي يا ربي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் அவன் ஒருவனுக்கு உரித்தாக. சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக இந்த ஜுமா தொழுகைக்கு வந்திருக்கும் இன்னும் வர இருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லதொரு வேளையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் வருங்காலத்தில் அதன்படி செயலாற்றுவதற்கும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து கொள்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து நான் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லது சுப்ஹான தஆலா இந்த ரபீல் அவல் மாதத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இந்த முதல் வசனம் என்றக்கூடிய இந்த ரபீல் அவல் மாதத்திலே அவனுக்கு பிடித்த அவனுடைய இல்லத்திலே அவனை பற்றி பேசவும் சிந்திக்கவும் கேட்கவும் நமக்கு வாய்ப்பு அளித்திருக்கின்றான். வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்தோடு வாழ்ந்து அவன் பொருத்தத்துடன் மரணித்து நாளை கபரிலிருந்து நம்ம எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பப்படக்கூடிய நபர்களாக வல்ல அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் தொடர்ந்து ஜும்மாவில் நம்ம பார்த்துட்டு வரோம். அதனை தொடர்ச்சியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நாட்கள், அதாவது நம்மை விட்டு மறைந்த இந்த மண்ணை விட்டு மறைந்த அந்த தருணத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவில் நம்ம முடிந்த வரை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதன் நிறைவு வாழ்க்கை அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் பரிபூர்ணமாக முழுசாக வாழ்ந்துட்டான் அவன் நல்லவர் என்பதுக்கு அடையாளம் என்ன சொன்னால், அவனுடைய கடைசி வாழ்க்கை அவன் மௌத்தா போகும்போது அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு பார்க்கறது தான் இருக்குது. வாழும்போது எப்படி வாழ்ந்தான், ஆனால் சில மறையும் போது அவங்க எப்படி மறைஞ்சாங்க அப்படின்ற பார்க்கறது தான் அந்த மனிதனுடைய நிறைவான வாழ்க்கை இருக்குது. பொதுவாக ஒரு மனிதன் பரிபூர்ணமாக வாழ்ந்துட்டா, நிறைவா எந்த குறையும் இல்லாமல் வாழ்ந்துட்டா அப்படின்னு சொன்னால் அதுக்கு 3 தன்மை இருக்கும். 3 தன்மை அந்த மனிதனோட வாழ்க்கையில் இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் நிறைவான பர்ஃபெக்டான வாழ்க்கை வாழ்ந்துட்டான் அப்படின்னு அர்த்தம். 1வது கமாலியத், 2வது தமாமியத், 3வது ரிலாயியத். கமாலு, தமாமு, ரிலா, இந்த 3 இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு மனிதன் நல்லபடியாக வாழ்ந்துட்டான், எந்த குறையும் இல்லை, பர்ஃபெக்டான ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அந்த 3மே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, அல்யம் அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்தம்து நிஅமதி வரலித்து லக்குமுல் இஸ்லாம் தீனா. கமால், அதாவது இன்றைய நாளில் உங்க தீனை நான் பரிபூர்ணமாக ஆக்கிட்டேன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். தமாமு கமால் அப்படின்னு சொன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான், என்னன்னா பரிபூர்ணமானவர் அப்படின்னு அர்த்தம். ஆனா கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்குது. கமால் தமாம்னு சொன்னா டிஃபரெண்ட் சொன்னா, கமால் பரிபூர்ணமான வாழ்க்கை, அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா அரபியில் விளக்கம் தராங்க. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி விளக்கம் தராங்க. அந்த மனிதன் வாழும்போது எந்த குறையுமே இல்லாமல் வாழ்ந்திருப்பார், எந்த பாக்கியம், எந்த கடனும், எந்த சொல்ற மாதிரி இது விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி எந்த குறையுமே இல்லாம முழுசா திருப்தியா வாழ்ந்துட்டு போனா அதுக்கு பேர் கமாலியத் அப்படின்னு சொல்லுவாங்க. தமாமியத் அப்படின்னா அதுக்கும் பரிபூர்ணம் தான் அர்த்தம். அதுக்கு என்ன விளக்கம்னு சொன்னா,
அவர் வாழ்ந்து முடிச்ச பிறகு கூட அவர்கிட்ட எந்த குறையும் சொல்ல முடியாது. சில பேர் உதாரணம் சொன்னா புரியும். சில பேர் வாழும்போது நல்லா வருவார், நல்லா வாழ்ந்தார், நல்லா ஜாம் ஜாம்னு வாழ்ந்தார், எந்த குறையெல்லாம் மறந்து மௌத்தாகி போயிட்டாரு, எந்த குறையுமே வைக்கல குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மௌத்தா போன பிறகு அவருடைய வாழ்க்கை என்ன இப்படி இந்த விஷயத்த முடிக்கவே இல்லை, கடன் நிறைவேற்றாம போயிட்டாரு, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, அவர் இந்த குறையெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு, அவர் பாட்டுனா போயிட்டாரு, அவர் பாட்டு போயிட்டாரு, மௌத்தா போயிட்டாரு, நமக்கு தலைவலியா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எதுவுமே இல்லை. சல்லாசம் வாழ்க்கையில வாழும்போது எந்த குறையும் கிடையாது, வாழ்ந்து மௌத்தான பிறகும் கை நீட்டி சொல்றவளுக்கு இவர் இதை விட்டுட்டு போயிட்டாரு, இந்த குறைய இதுக்கு விளக்கமே தராம போயிட்டாங்க, இதுக்கு என்ன ஆன்சர்ன்னு தெரியல, இதோடைய முடிவு என்னன்னு தெரியல, இதுக்கு என்ன பின்னாடி என்ன நடக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி வாழ்ந்த பிறகும் வாழும் போதும் எந்த குறையுமே சொல்ல முடியாது. கை நீட்டி இவர் இதை குறை செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. வாழ்ந்த பிறகும் இவர் விட்டுட்டு போயிட்டாரு, இதுக்கு ஆன்சர் ஜவாபே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு பேர் தான் கமாலு தமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ரிலாயத் சொன்னா பொருத்தம் அர்த்தம். வாழும் போதும் மக்களுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்தாங்க, அல்லாவுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்தாங்க, இப்போ மக்களோட பொருத்தத்தோடு இருக்கிறாங்க, அல்லாவுடைய பொருத்தத்தோடு இருக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் ரிலாயத். சல்லாசம் வாழ்க்கையில மூணுமே இருந்துச்சு. பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கைய வாழும்போது வாழ்ந்தாங்க, வாழ்ந்த பிறகு இன்னமும் பரிபூர்ணமா தான் நம்ம மனசுல இடம் பிடிச்சிருக்கிறாங்க. மூணாவது எல்லாருடைய பொருத்தத்தையும் பெற்றிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பேர் தான் இந்த மூணும் ஒன்று சேர அமைவதற்கு பேர் தான் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்திருக்கான்னு அர்த்தம். இந்த மூணு யாருடைய வாழ்க்கை ஒன்று சேர்ந்திருக்குதோ அவர் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிட்டார். நிறைய அரசியல் தலைவரோட வாழ்க்கை இதுலயே ஃபர்ஸ்ட்லயே அவுட் ஆகி போயிடும், நிறைவா வாழ்ந்திருக்க மாட்டார். குடும்பத்தை நல்லா கவனிச்சிருப்பாரு, சமுதாயத்தை அப்படி எப்படியே போனா போதும் விட்டுருப்பாரு. சமுதாயத்தை கவனிச்சுப்பா, சமுதாயத்தை என்ன குறை ஓடி ஓடி செய்வாரு, குடும்பத்தை குறை விட்டுருப்பாரு. அவருன்னா அங்க எப்ப பார்த்தாலும் மக்கள் போனாரு, பொண்டாட்டி பிள்ளைய கவனிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது குறை விட்டு போயிருப்பாங்க. வியாபாரத்துல குறையா இருக்கும், வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல ஏதாவது முறைகேடு பண்ணிருப்பாரு. தனி மனித வாழ்க்கை ஒழுங்கின்மையா இருந்திருப்பாரு. இப்படி எல்லா தலைவரும் அடிபட்டு போயிட்டாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒருவர் மட்டும்தான் வாழும் போதும் வாழ்ந்த பிறகும் இன்னமும் பரிபூர்ணமான மனிதர் அப்படின்ற ஒரு உதாரணம் யாருன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எல்லாமே சொல்லிட்டு போயிட்டாங்க. குறிப்பாக எப்படி வாழ்க்கையில் நமக்கு சல்லாசம் வாழ்க்கையில சுன்னத் இருக்குது பின்பற்றணும் அப்படின்னு சொல்றோமோ, வாழ்விய சல்லாசம் பார்த்து வாழுங்க அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி மௌத்துலயும் சல்லாசம் வழிகாட்டு நமக்கு இருக்குது. நமக்கு சில பேர் தெரியல, மௌத்தா போகும் சல்லாசம் வழிகாட்டி எப்படி மௌத்தா போலும், எப்படி மௌத்தா போனா சிறந்தது, எதை அல்லாஹ் விரும்புவான் அப்படின்னு வழிகாட்டிட்டு போயிருக்கிறாங்க. உதாரணமா மௌத்தை விரும்பக்கூடாது, மௌத்தை வேணும் துவா கேட்க கூடாது, ஆனா மௌத்து வந்தா ஏத்துக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு முன்னறிவிப்ப சுமார் 6 மாசத்துக்கு முன்பாகவே செஞ்சுட்டாங்க. நான் இந்த உலகத்தை விட்டு உங்களை விட்டு போயிடுவேன், மறைஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லி 6 மாதத்துக்கு முன்பாகவே முன்னறிவிப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சில அறிகுறிகள் சஹாபாக்கள் கொடுத்துட்டே இருந்தாங்க. உடனே எல்லாம் மௌத்தா பட சலாசம். அதனால மௌத் சலாசம் துவா அப்படி கேட்பாங்க, எல்லாம் திடீர் மரணத்தை விட்டு என்னை காப்பாற்றும் துவா செஞ்சு காரணம் இருந்துச்சுன்னா அது ஒரு திடீர் மரணம், ஒரு நல்ல மௌத்து கிடையாது. சலாசம் 6 மாதத்துக்கு முன்பாகவே அறிவிப்பு செஞ்சுட்டே இருந்தாங்க. உதாரணமாக ரமதான் மாதம் சலாசம் மௌத்தா போறதுக்கு 1 மாதத்துக்கு முன்பாக, அதாவது 62வது வயசு சலாசம் ரமதான்ல ஈத்திகாஃப் இருக்க போறாங்க. ஒவ்வொரு வருஷமும் எல்லாத்துக்கும் தெரியும், பெரிய சம்பவம், பெரிய டாபிக், உங்களுக்கு சுருக்கமா எல்லாத்தையும் தொட்டு விட்டு போறேன், இன்ஷால்லா நீங்க கவனமா கவனிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் மாதத்து மௌத்தா போது 1 மாசத்துக்கு முன்பாக ஈத்திகாஃப் இருப்பாங்க. ஒவ்வொரு வருடமும் கடைசி 10 நாள் ஈத்திகாஃப் சலாசம் வழமையா இருந்துச்சு. அப்படி கடைசி மௌத்தாபது 1 வருஷத்துக்கு முன்பாக, அதாவது கிட்டத்தட்ட 62வது வயசுல ஈத்திகாஃப் இருக்கிறதுக்காக வேண்டி நியத்து வச்சு ஈத்திகாஃப் இருக்க போறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு கேக்குறேன், நாயகமே நானும் உங்க கூட ஈத்திகாஃப் இருக்கவா அப்படின்னு கேக்குறேன். ஏன்னா சல்லாசம் வீடும் மஸ்ஜித் நபியும் பக்கத்து தான் இருக்கும். ஒரு ஸ்கிரீனை தூக்கினா ஆயிஷாவோட வீடு அப்படிதான் இருந்துச்சு. ஆயிஷா கேட்டாங்க, ஆயிஷா நாயகமே நானும் உங்க கூட ஈத்திகாஃப் இருக்கட்டா, அது நம்ம தாராளமா இருந்துக்கா அப்படின்னு ஆயிஷாட்ட சல்லாசம் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. கொடுத்த அடுத்த செகண்ட் ஆயிஷா மத்த எல்லா மனைவிட்டு சொல்லிட்டாங்க. பெண்ணோட இயல்பு அதுதானே, அதாவது ஏதாவது ஒண்ணு சொன்னா எல்லாத்தையும் சொல்லுவாங்கல்ல. ஆனா ஆயிஷாக்கு அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. நமக்கு கிடைச்ச நன்மை பாக்கியம் ரஹமத்து எல்லா மனைவியும் கிடைக்குமேன்னு சொல்லி மீது உள்ள 8 மனைவின்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் சலாசம் 11 மனைவி, அதுல 2 மனைவி சலாசம் ஹயாத்தா இருக்கும்போது வஃபாத் ஆயிட்டாங்க. போன ஜும்மால தெளிவா சொல்லிட்டேன். ஆக 9 மனைவி. சலாசம் வெளியில போயிட்டு மஸ்ஜித் நபிக்கு உள்ள வந்து பார்த்தா 9 கூடாரம், 9 டென்ட் அடிச்சிருக்கு. அதாவது ஈத்திகாஃப்னு சொன்னா ஒரு பர்தா போட்டுதான் இருப்பாங்க. பெண் ஈத்திகாஃப் இருக்கனால 9 டென்ட், 9 மனைவி, ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு கூடாரம் போட்டு தங்கி இருக்கிறாங்க. சலாசம் பார்த்தாங்க, இது சரி வராது, நம்ம ஈத்திகாஃப்னு பார்த்தா எல்லா மனைவியும் ஈத்திகாஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இதை ஈத்திகாஃப எப்படியாவது கலைக்கணும் அப்படின்னு சொல்லி சலாசம் நேரடியா முகத்துல சொல்ல மாட்டாங்க. அந்த வளமே கிடையாது. முகத்தை நேரடியா ஏன்பா இதை செஞ்சா ஏன் செய்யலாம் கேட்கவே மாட்டாங்க. சலாசமோட இயல்பே அதுதான், ரஹமத், டோட்டலா ரஹமத்தா வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு 10 வருஷம் சலாசம் பணிவிடை செஞ்சாங்க. சின்ன வயசு காரணமாக தப்பா ஏதாவது செய்வாங்க, ஒண்ணு மாத்தி செய்வாங்க, ஒண்ணு செய்யாம விட்டுடுவாங்க. அனஸ் அறிவிக்கிறாங்க, இது வரைக்கும்
10 வருஷம் நான் சலாசம் பண்ணிவிட செஞ்சேன், ஒரு நாள் கூட லிமா சனத்தை ஏன் இதை செஞ்ச அப்படின்னு கேட்கல, அலா சனத்தை இதை செய்யலையா அப்படின்னு கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்பா இதை செஞ்ச அப்படின்னு கேட்கல, ஏன் இதை செய்யாம விட்டுட்ட அப்படின்னு கேட்டதே கிடையாதா. சலாசம் தன்மை அதுதான். எப்படி இந்த மனைவியை கலைச்சாங்க, ஐஷாட்ட போய் கேட்கலாம், ஐஷா நான் உனக்கு மட்டும் தான் பர்மிஷன் கொடுத்தேன், ஏன் மத்த மனைவிட்டு சொன்னேன் அப்படின்னு கேட்டுருக்கலாம். அப்படின்னு கேட்கல, மத்த மனைவிட்டு போய் உங்களுக்கு நான் உங்களுக்கு நீங்க என்கிட்ட பர்மிஷன் வாங்கினீங்களா, நான் ஐஷாக்கு மட்டும் தானே பர்மிஷன் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டுக்கலாம். ஆனா சலாசம் எப்படி தெரியுமா சொன்னாங்க, ஒரு அழகான வார்த்தை, இந்த வருஷம் நான் ஐத்திகாஃப் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன அடுத்த செகண்டே 9 டென்ட் காலியா போச்சு. சலாசமே இல்ல, சரியத்தே இத்திகாஃப் இருக்கல, நம்ம யாருக்கும் சொல்லி எல்லா மனையும் டென்ட்டை காலி பண்ணி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு வருஷம் இத்திகாஃப் பாக்கியா இருந்துச்சு. அதாவது மௌத்தாப்பு ஒரு வருஷம் முன்பா இத்திகாஃப் சலாசம் செய்யல. அப்ப அதுக்கப்புறம் ஹஜ்ஜி ஹிஜ்ரி 9 கடமையாச்சு. ஒரு வருஷம் இத்திகாஃப் இருக்கல, அதை அப்படியே வச்சுட்டோம். ஹிஜ்ரி 9 ஹஜ்ஜி கடமையாது. ஆனா சலாசம் அந்த டைம்ல ஹஜ்ஜி செய்யல. ஏன்னா அரசியல் சூழ்நிலை, சில சங்கட்டங்கள், சில அரசியல் சில கஷ்டங்கள், சில வருவாய்த்துறை எல்லாம் இருந்துச்சு. அதாவது சில முடிச்சில அவுக்க முடியாம இருந்துச்சு. அந்த அரசியல் சூழ்ச்சியில அவுத்து விட்டு ஒவ்வொன்னா நேரத்தை செய்யணும், ஹஜ்ஜி கடமை தவறி போயிடுச்சு. அந்த வருஷம் ஹஜ்ஜி செய்யல சலாஹம். இப்ப வாழ்க்கையில 2 குறையா இருக்குது. ஒன்னு ஈத்திகாஃப் ஒரு வருஷம் இருக்குல்ல, ஹஜ்ஜி செய்யல. சலாஹம் அடுத்த வருஷம் ஈத்திகாஃப் இருக்கிறாங்க. அதாவது மௌத்தாப்பது அந்த வருஷத்துல ஈத்திகாஃப் இருக்கிறாங்க, 20 நாள் இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா, போன வருஷம் ஈத்திகாஃப் செய்யாதனால அது கலாவா 20 நாள் தொடர்ந்து ஈத்திகாஃப் இருக்கிறாங்க. அதோட அறிவிப்பு என்னன்னா அடுத்த வருஷம் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு. இன்னொன்னு குரான் சல்லாஹம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அண்டுல அப்படி இறங்குனதுல இருந்து ரமலான் வரைக்கும் எவ்வளவு ஆயத்து இறங்குச்சோ எல்லாத்தையும் சலாசம் ஓதி காட்டுவாங்க. ஆனா அந்த நாள் மட்டும் மௌத்தா போற அந்த வருஷத்துல 2 தடவை குரான் ஓதி காமிச்சாங்க. முழு குரானும் டோட்டல் குரானையும் 2 தடவை ஓதி காமிச்சாங்க. ஏன்னா இது ஒரு அறிவிப்பு, நான் அடுத்த வருஷம் இருக்க மாட்டேன் அப்படின்னு மக்களுக்கு அறிவிப்புக்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 தடவை ஓதி காமிச்சாங்க. இப்போ ஹஜ்ஜி செய்யல, அதனால ஹிஜ்ரி 10 சலாசம் ஹஜ்ஜி செய்யறாங்க. செய்யும் போது சொல்றாங்க, நான் இந்த வருஷம் ஹஜ்ஜி செய்ய போறேன், எல்லா சஹாபாக்களும் அறிவிப்பு கொடுத்துருங்க. கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு முன்பாக சொல்லிட்டாங்க, நான் ஹஜ்ஜி செய்ய போறேன். ரமலானுக்கு அப்புறம் சொல்லிட்டாங்க, நான் இந்த வருஷம் ஹஜ்ஜி செய்ய போறேன், எல்லா சஹாபாக்களுக்கும் அறிவிப்பு செஞ்சுங்க. அப்பெல்லாம் போன், டெலிகிராம், லெட்டர், தந்தி எதுவுமே கிடையாது. அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அறிவிப்பு கொடுத்த உடனே சலாசம் மதீனால இருந்து ஹஜ்ஜிக்கு 12,000 சஹாபாக்களோட புறப்படுறாங்க. ஏன் இதெல்லாம் சொல்றோம்னு சொன்னா, இதெல்லாம் தெரிஞ்சாதான் சலாசம் இறுதி வாழ்க்கைக்குள் நுழைய முடியும். எந்த குறையும் வைக்கல சலாசம். ஈத்திகாஃப் குறை வச்சாங்க, அடுத்த வருஷம் நிறைவேற்றி செஞ்சுட்டாங்க. ஹஜ்ஜில குறை வச்சா அதை நிறைவேற்றி செஞ்சுட்டாங்க. எந்த குறையும் இல்லாமல் தமாமா கமாலா வாழ்ந்துட்டு போனாங்க சலாசலம். அதுதான் சொல்ல வரேன். 12,000 பேர் சலாசம் 12,000 சஹாபாக்களோட மதீனால இருந்து ஹஜ்ஜிக்கு போறாங்க. ஹஜ்ஜிக்கு போனா அரஃபால போய் எல்லா சஹாபாக்களும் பார்த்தா மொத்தம் 1,24,000 சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ஹஜ்ஜிக்கு புறப்பட்டது 12,000 பேர் தான். எல்லா சஹாபாக்களும் கடைக்கோடியில இருந்து எல்லா சஹாபாக்களும் ஆப்பிரிக்கா, ஷாம், பாரசீகம் எங்கெங்கெல்லாம் சஹாபாக்கள் இருந்தாலும் எல்லா சஹாபாக்கும் சலாசம் அழைப்பு கொடுத்தது காரணமாக எல்லா சஹாபாக்கும் ஒன்று செஞ்சாங்க. ஹஜ்ஜில அரஃபால ஒன்று செஞ்சாங்க. ஒரு அறிவிப்புல 1,24,000 சஹாபாக்கள் அப்படின்னு ஒரு அறிவிப்புல வருது. இன்னொரு ஹதீஸ் ஒரு ரிவாயத்துல வருது 1,40,000 சஹாபாக்கள் மொத்தமா இருந்தாங்கன்னு அறிவிப்பு வருது. ஆக எல்லா சஹாபாக்களும் ஹஜ்ஜில கூட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 8 நாள் பயணம். 8 நாள் பயணம் செய்றாங்க. ஜும்மாவுக்கு பிறகு சனிக்கிழமை பிரயாணம் செய்யறாங்க. எல்லாமே பிரயாணம் செஞ்சு மக்காவுக்கு கரெக்டா சனிக்கிழமை என்ட்ரி, ஒரு வாரம் பயணம் செஞ்சு கடை சனிக்கிழமை மக்காவுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அப்போ சுருக்கமா சொல்றேன், அரஃபா மைதானத்துல உரை செய்யறேன். அரஃபா மைதான எல்லாத்தையும் கூட்டம் எல்லா சஹாபாக்களும் கிட்டத்தட்ட 1,40,000 சஹாபாக்கள் முன்னிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய உரை ஹஜ்ஜத்துல் விதா இறுதி பேரு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸல்லல்லாஹு செய்யறாங்க. பக்கத்துல அப்பாஸ் பக்கத்துல இருக்கிறாங்க. சலாசம் பேச அதை அப்படியே முக்கபீரா இருந்து எடுத்து கொடுக்குறாங்க. அதான் சலாசம் வாய்ஸ் எங்க கையில எடுத்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அப்பாஸ் குரல் 2 கிலோமீட்டர் தூரம் கேட்டுச்சுன்னு ஹதீஸ்ல அறிவிப்புல வருது. சலாசம் சொன்னது அப்படியே அப்பாஸ் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, யா அய்யுஹன்னாஸ், உரை பேச்சு ஆரம்பிக்கும் முன்பாக இது சொல்றாங்க, யா அய்யுஹன்னாஸ் இஸ்மஉ, மக்களே கவனமாக காது தாத்தி கேளுங்க. சலாசம் சொல்றாங்க, அல்லாக்கும் அல்லா பாதிக்கும் ஆமி ஹாதா, ஏன்னு சொன்னா அடுத்த வருஷம் நான் உங்க கூட இருக்குமானான்னு தெரியாது, அடுத்த வருஷம் இருக்க மாட்டேன், அதனால என் பேச்சு கவனமா கேளுங்கன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு அறிவிப்பு எல்லா சஹாபாக்களும் விளங்கிட்டாங்க. ரொம்ப அழுக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அடுத்த வருஷம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட இருந்து ஹஜ்ஜை கத்துக்கன்னு சொல்லி சலாசம் சொல்றாங்க. நிறைய விஷயத்த சொல்றாங்க. கிட்டத்தட்ட அந்த உரை 20 நிமிஷம் உரை செய்யறாங்க. அதுல குறிப்பா என்ன அந்த 20 நிமிஷம் சாராம்சம் என்ன சொன்னா 5 விஷயத்தான் சொல்றாங்க. ஒண்ணு, கொள்கைகளை பத்தி சொல்றாங்க. 2வது, வணக்க வழிபாட்டுகளை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. 3வது, வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், அதுல வட்டி கிடக்கக்கூடாது, நேர்மையா இருக்கும், பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, ஏமாத்தி பொருளை வாங்க வைக்க கூடாது, அந்த சம்பந்தமா சொல்றாங்க. 4வது, குடும்பவியல்ல மனைவிக்கு என்ன செய்யலும்,
மகனுக்கு, மகளுக்கு, தாய் தந்தைக்கு, உறவினருக்கு, சகோதர சகோதரிக்கு என்னென்ன விஷயம் செய்யணும், என்னென்ன கடமைன்னு சொல்லி அந்த டோட்டல் 20 நிமிஷம் உரையில இதெல்லாம் சொல்றாங்க. 5வது தனி மனித ஒழுக்கம், எப்படி நடந்துக்கணும், மத்தவங்க எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த தனி மனித ஒழுக்கம் டோட்டலா 5 விஷயத்தை தான் அந்த உரையில சொல்றாங்க. ஒண்ணு கொள்கைகளை பத்தி, வணக்கங்களை பத்தி, வியாபாரத்தை பத்தி, குடும்பவியலை பத்தி, தனி மனித ஒழுக்கம். இந்த 5ஐயும் அந்த 20 நிமிஷம் உரையில ஸல்லல்லாஹு ஹஜ்ஜத்துல் வதால அரஃபா மைதான்ல சொல்லி காட்டுறாங்க. ஏன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அந்த ஹஜ்ஜை முடிச்சு வராங்க, வந்து ஜியாரத்தா செய்யறாங்க. அதாவது பத்ர் ஷோதாக்களை ஜியாரத் செய்யறாங்க, ஜனத்த பக்கில போய் ஜியாரத் செய்யறாங்க. எல்லாம் செஞ்சுட்டு 2 வாரம் முன்பு, கரெக்டா ஸல்லல்லாஹு மௌத்தா போறதுக்கு 14 நாட்கள் முன்பு, 2 வாரம் முன்பு ஒரு ஜனாசா தொழுகைக்கு போயிட்டு வராங்க. வந்த உடனே ஸல்லல்லாஹு கரெக்டா சொன்னா சஃபர் மாதம் பிற 29, 2 வாரத்துக்கு முன்பு சஃபர் மாதம் பிற 29ல ஒரு ஜனாசா தொழுகைக்கு போயிட்டு திரும்ப வராங்க. ஸல்லல்லாஹு வந்த உடனே யா ராசா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தலையை பிடிச்சிட்டு யா ராசா தலைவலிக்குதே அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே 3 விஷயத்த மத்தவங்க சொல்லக்கூடாது, ஹதீஸ்ல வருது. 3 விஷயங்கள்ட்ட மத்தவங்க வெளிப்படுத்தக்கூடாது வருது. அது முதலாவது விஷயம், உங்களுக்கு ஏதாவது நோய் வந்து சொன்னா அதை மத்தவங்க வெளிப்படுத்தக்கூடாது. ஏதாவது நோய் அல்லாஹ் கொடுத்துருக்கான்னு சொன்னா வெளிப்படுத்தக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் சொல்லுவானா, என்னை பத்தி மத்தவன்ட்ட இவன் குறை சொல்றானே அப்படின்னு அல்லாஹ் மலக்கு கிட்ட நம்மளை பத்தி சொல்லுவான். ஏன் அடியான் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கலாம், நான் யாத்தையுமே வெளிப்படுத்தல. ஆனா நான் ஒரு சின்ன தலைவலியை கொடுத்தேன், சின்ன ஒரு நோயை கொடுத்தேன், சின்ன ஜலதோஷத்தை கொடுத்தேன், இவன் புலம்புறானே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மலக்கிட்ட நம்ம பத்தி சொல்லுவானா. அதனால யாருக்கா அதே நோய் கொடுத்தா அது வெளியில புலம்ப கூடாது, வெளியில சொல்லக்கூடாது. சொல்லலாம், டாக்டர்கிட்ட சொல்லலாம், மனைவிட்ட சொல்லலாம், நம்மகிட்ட நெருங்கிட்ட சொல்லலாம். மத்த எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றது, வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றது, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, எனக்கு வயிற்று போச்சு, எனக்கு லூஸ் மோஷன் 10 தடவை போச்சு, உடம்புல ஒண்ணுமே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. 3 விஷயத்த வெளியில சொல்லக்கூடாது. நான் ஸ்பீடா சொல்றேன், கவனமா கேட்டுங்க. 1, நோய் வந்தா யார்ட்டையும் வெளியில சொல்லக்கூடாது. 2வது, உங்கள்கிட்ட யாராவது ரகசியம் சொல்லி வைக்கிறாங்க, இது ஒரு ரகசியமா யாருக்கு வச்சுக்கப்பா, யார்ட்டையும் சொல்லடாத, ஒன்ட்ட மட்டும் தான் சொல்றது அப்படின்னு சொன்னா அப்படியே மத்தவங்க சொல்லக்கூடாது. மத்த மனிதனோட இயல்பே அதுதான், சொல்லாத அப்படின்னு சொல்லுவான், ஆனா சொல்லக்கூடாது. ஹதீஸ்ல வருது, ஒருத்தவங்ககிட்ட ஒரு ரகசியத்தை, ஒரு பத்திரத்தை, ஏதாவது அமானியத்தை ஒப்படைச்சு போனா அதை மத்தவங்க சொல்லாதீங்க. இது 2வது. 3வது, உங்களுக்கும் அல்லாஹ்க்கும் தனிப்பட்ட தொடர்பு இருக்கும். அதாவது நீங்க இரவுல தஹஜ்ஜுத் தொழுலாம், அல்லது தெரியாம தான தர்மம் ரகசியமா தர்மம் செய்யலாம், சதகா செய்யலாம். அதாவது நைட் இரவு தொழுகிறீங்க, குர்ஆன் ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் ஒரு ஜுஸ் ஓதுறீங்க, இது உனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில, பைனஹு பைனல்லாஹ், உங்க 2 பேருக்கு மத்தியில தான். இதை போய் வெளியில நான் எப்படி படம் தெரியுமா, நைட்லாம் தொழுதுட்டே இருப்பேன், குர்ஆன் ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் ஓதுவேன், இதை தனிப்பட்ட அமலை வெளிப்படுத்தக்கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு ரகசியமா இந்த கிஃப்ட் அல்லாஹ் கொடுத்துருக்கா. 3, நோயை வெளிப்படுத்தக்கூடாது, ரகசியத்தை வெளியில சொல்லக்கூடாது. 3வது, உங்களுக்குன்னு பிரத்யேகமான அல்லாஹ் உங்களுக்கு அமல் செய்ய வாய்ப்பு கொடுத்திருந்தா அந்த வாய்ப்பு வெளிப்படுத்தக்கூடாது. இப்படிலாம் இருக்க, இப்படி இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ஆசா தலையை பிடிச்சு அழுதாங்கன்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு தலைவலி ஸல்லல்லாஹு வலிச்சிருக்கும் சிந்தித்து பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வெளிப்பட்டாதுன்னு சொல்லி தான் தலையை பிடிச்சு தலைவலிக்குதே அப்படின்னு அழுதாங்கன்னு சொன்னா அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு எந்த அளவுக்கு தலை வலிச்சிருக்கும் நம்ம சிந்தித்து பார்க்கலாம். அவ்வளவு வலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தலைவலி கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. கரெக்டா 14 முன்பாக தலைவலி வருது. அந்த தலைவலி அப்படியே காய்ச்சலா மாறுது, காய்ச்சல் கடும் காய்ச்சலா மாறுது. எந்த அளவுக்கு சொன்னா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நான் ஸல்லல்லாஹு தலைவலிக்கு சொல்றாங்களேன்னு சொல்லி தலையில போய் கை வைக்க பார்த்த ஒரு செகண்ட் கூட கை வைக்க முடியல. இப்படி வச்சு உடனே எடுத்துட்டு அப்படியே நெருப்பு கங்குல கை வச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு கொதிக்குது ஸல்லல்லாஹு உடம்பு, கை கால் தலையெல்லாம் கொதிச்சுச்சு என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அனஸ் கேட்கறாங்க, நான் என்ன இப்படி கொதிக்குது அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அனஸே, நபிமார்களுக்கு அல்லாஹ் நோயை கொடுத்தாலும் இப்படிதான் கடுமையா கொடுப்பான்னு சொல்றாங்க. கஷ்டத்தை கொடுத்தாலும் கடுமையா கொடுப்பான், நோயை கொடுத்தா இப்படிதான் கஷ்டத்தை கடுமையா கொடுப்பான் என்பதாக சொல்றாங்க. அந்த அளவுக்கு பெட்ஷீட் எல்லாம் போத்து 2-3 பெட்ஷீட் மேல போத்தாங்க ஸல்லல்லாஹு, அதை தாண்டி அனல் காட்டு வெளியில வீசுதான். அவ்வளவு ஸல்லல்லாஹு கிட்டக்கும் நெருங்க முடியல, அவ்வளவு வேதனை, அவ்வளவு வலி ஸல்லல்லாஹு 14 நாட்கள் முன்பாக அவ்வளவு தலைவலி சொல்றாங்க. கரெக்டா 1 வாரம் அப்படியே நோய் அழுத்தமா இருந்தாங்க. 2 வாரத்துக்கு முன்பாக இந்த தலைவலி வந்துச்சு. 1 வாரம் ரொம்ப நோய் அழுத்தமா ரொம்ப கடுமையா இருந்தாங்க. அப்படி இருந்த போதும் ஒரு வக்துக்கும் ஸல்லல்லாஹு தொழுகை மிஸ் பண்ணல. ஸல்லல்லாஹு தொழுகைக்கு வராங்க, அவங்கதான் இமாமத் செய்யறாங்க, பின்னாடி சஹாபாக்கெல்லாம் தொழுறாங்க. அவ்வளவு தலைவலியும் அவ்வளவு ஜுரத்தால இருந்த போதிலும் ஒரு வக்து தொழுகை மிஸ் பண்ணாம ஜமாத்தா ஸல்லல்லாஹு இமாமத்தை செஞ்சாங்க. கரெக்டா புதன்கிழமை மௌத்தா போறதுக்கு 5 நாளுக்கு முன்பாக புதன்கிழமை ரொம்ப முடியல, ஸல்லல்லாஹு ரொம்ப முடியாம போச்சு. ரொம்ப கைகால்லாம் தூக்க முடியல, ரொம்ப டயர்டா போயிட்டாங்க. 2 பேரை கூப்பிடுறாங்க. 2 பேர் துணை தேவைப்படுது. அப்பதான் துணை தேவைப்படுது. அது வரைக்கும் தானாயிச்சு நடந்து வந்தாங்க ஸல்லல்லாஹு பள்ளிவாசலுக்கு. 2 பேரை கூப்பிடுறாங்க, ஃபலீல் இப்னு அப்பாஸ், அலி ரலியல்லாஹு அன்ஹு. 2 பேரோட கையோட 2 பேர் துணை தாங்களோட மெம்பர்ல ஸல்லல்லாஹு உட்கார வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு மெம்பர்ல உட்காந்து 3 விஷயத்த சொல்றாங்க. மெம்பர்ல உட்காந்து 3 விஷயத்த ஸல்லல்லாஹு சஹாபா மத்தியில உபதேசம் செய்யறாங்க. ஒண்ணாவது, நான் உங்க யாருன்னா திட்டி இருந்தேன்னா, அடிச்சிருந்தா, உங்க மனசை கஷ்டப்படுத்தினா, குடுக்கல் வாங்கல் ஏதாவது பாக்கி வச்சிருந்தா, வாக்குறுதி மீறி இருந்தா எனக்கு சொல்லுங்க, நான் நிறைவேற்றிட்டு போறேன்.
எதுவுமே நான் பாக்கி வைக்கூடாது. சலாசம் அவ்வளவு தமாமா கமாலத்தை வாழ்த்து போறாங்க. ஏதாவது பண்ணியிருந்தா சொல்லிடுங்க, நான் செய்யறேன் அப்படின்னு. அப்பதான் நம்ம எல்லாத்தையும் தெரியுமில்ல, உக்காஷார் அலியான்னு சொன்னாங்க, நான் நீ அடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது சலாசம் அடிச்சுக்கன்னு சொல்லி ஜிப்பா தூக்கி காமிச்சாங்க, நபித்து முத்தத்தை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாங்க. அந்த சம்பவம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? இப்படி யாருமே எதுவுமே சொல்லல, அந்த சாபி மட்டும் தான் சொன்னார், எதுவுமே சொல்லல. எல்லாரும் கீழே குனிஞ்சு முட்டியில கை வச்சு தேம்பி 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 அழுது. ஹதீஸ்ல வந்து எல்லா சாபாவும் ஒட்டுமொத்தமா குலுங்கி குலுங்கி அழுதாங்க சலாசம் இந்த வார்த்தை கேட்ட உடனே. சலாசம் சொல்றாங்க, யா அல்லாஹ் இவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, நான் கேட்டு எதுவுமே சொல்லலையே. அப்ப துவா செய்றாங்க, வஜஅல்னா ரஹமா, யா அல்லாஹ் நான் இப்படி ஏதாவது இவங்களுக்கு வாயில நாக்கால துன்பம் கொடுத்திருந்தா, கஷ்டத்தை கொடுத்திருந்தா, ஏதாவது திட்டி பேசியிருந்தா, ஏதாவது வாக்குறுதி மீறி இருந்தா, அதை எல்லாத்தையும் ரஹமத்தா மாத்திடு. சலாசம் வாழ்க்கை செஞ்சதே கிடையாது. அப்படி செஞ்சிருந்தால், அதாவது உங்களுக்கு அநியாயமாக செஞ்சிருந்தா அந்த ரஹம எல்லாத்தையும் வஜஅல்னா ரஹமா எல்லாத்தையும் உங்களுக்கு ரஹமத்தா மாத்திருந்து துவா செய்றாங்க. ரெண்டாவது கேக்குறாங்க, அன்சாரிகள் விஷயத்துல நீங்க கவனமா இருங்க, அவங்களுக்கு நிறைய உபதேசம் செஞ்சிருக்கிறாங்க, அவங்களையும் கவனமா நடந்துங்க அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது சொல்றாங்க, அபூபக்கர் எனக்கு தீன்ல நிறைய பேர் உதவி செஞ்சாங்க, எல்லாத்துக்கும் பிரதி உபகாரம் செஞ்சுட்டேன். அபூபக்கருக்கு என்னால பிரதி உபகாரம் செய்யவே முடியல. அதனால நீங்க எல்லா சாபாக்களும் அவங்க வீட்டுல இருந்து வரும்போது ஒவ்வொரு வாசல் வழியே வருவாங்க. மஸ்ஜித் நபிக்கு நிறைய வாசல் இருக்கும், ஒவ்வொரு வாசல் வருவாங்க. சலாசம் சொல்றாங்க, எல்லா வாசல் அடைச்சிடுங்க, அபூபக்கர் வாசல் மட்டும் திறந்து வைங்க, மத்த எல்லா வாசல் அடைச்சிடுங்க என்பதாக சொல்றாங்க. இந்த 3 விஷயம் சொல்லி காட்டாங்க. அடுத்து கரெக்டா மௌத்தா புதன்கிழமை இது நடந்துச்சு. அடுத்து வியாழக்கிழமை, அதாவது மௌத்தா போறதுக்கு திங்கக்கிழமை மௌத்தா போறாங்க. மௌத்தா போறதுக்கு 4வது நாள் முன்பாக, அதாவது வியாழக்கிழமை முன்பு திரும்ப சலாசம் எல்லாத்தையும் கூப்பிட்டு உபதேசம் செய்யறாங்க. திரும்ப வியாழக்கிழமை மஸ்ஜித் நபிக்கு வந்து எல்லா சாவங்களும் உபதேசம் செய்யறாங்க. அப்பயும் 3 விஷயத்த சொல்றாங்க. முதல் விஷயம், யூதர்களை இந்த மக்கா மதினா விட்டு வெளியே வைக்கிறீங்க. ஒரு யூதர் கூட இந்த மதினால இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் வெளியாக்கிறீங்க. எல்லாமே ஏன்னு சொன்னா சலாசம் அப்பவே தெரிஞ்சு, இவங்க ஃபுல்லா கேன்சர் நோய் மாதிரி ஃபுல்லா அரிப்பு இருப்பான்னு, ரொம்ப துரோகிகள் இவங்க எல்லாம். ஒருத்தரை கூட அரபு நாட்டில் வச்சிடாது, எல்லாத்தையும் வெளியாக்க சொன்னாங்க. எல்லா யூதரும் அந்த வெளியில போயிட்டாங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது, யாராவது உங்க நாட்டுக்கு தூதர் வந்தா அந்த தூதரை நீங்க கண்ணியப்படுத்துங்க, அவருக்குரிய மரியாதை செய்யுங்க. மூன்றாவது, ரோம் நாட்டை எதிர்த்து நான் ஒரு படையை அமைச்சிருக்கேன், அதாவது பைத்துல் முகத்தஸை கைப்பற்றதுக்காக வேண்டி நான் ஒரு படையை உசாமாவோட தலைமையில 16 வயசு வாலிபன தலையில நான் ரோம் படையை அமைச்சிருக்கேன், அந்த படையை பாத்துங்க என்பதாக இந்த 3 உபதேச சலாசம் செய்யறாங்க. கிட்டத்தட்ட அந்த பைத்துல் முகத்தஸுக்கும் அந்த படைக்கும் 5 கிலோமீட்டர் தூரத்தை நின்றுட்டாங்க. அந்த ரோம அதாவது அந்த பாரசீகத்தை பைத்துல் முகத்தஸ் கைப்பற்றதுக்காக வேண்டி சலாசம் ஒரு படையை அனுப்புறாங்க. 30,000 பேர் கொண்ட சஹாபாக்கள் படையை அனுப்புறாங்க. அந்த படை தளபதி உசாமா ரலியான், அவர் வயசு 16, இளம் வயது தலைவர் அனுப்புறாங்க. 5 கிலோமீட்டர் முன்பாக நியூஸ் வந்துருச்சு, அதாவது சலாசம் கடுமையா நோயில பாதிக்கப்பட்டாங்க சொன்ன உடனே அந்த படம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. சலாசம் திரும்ப மதீனாக்கு வந்துடலாமா, திரும்ப போர்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆயிட்டாங்க. இந்த 3 விஷயம் சலாசம் சொல்லி காட்டாங்க. அடுத்து கரெக்டா வியாழக்கிழமை மஹ்ரிப் தொழுகை சலாசம் வைக்கிறாங்க. அன்றைக்கு மஹ்ரிப் தொழுகை வைக்கிறாங்க, அதாவது மௌத்தாப்பு 4 மணி மஹ்ரிப் தொழுகை வைக்கிறாங்க. அந்த மஹ்ரிப் தொழுகை சூரத்து முர்சலாத் சூரா ஓதுறாங்க. சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. முர்சலாத் சூரா ஓத உடனே அடுத்து மஹ்ரிப் தொழுது வீட்டுக்கு போறாங்க. மயக்கம் வந்துருச்சு. அடுத்து எல்லாம் இஷாக்கு வெயிட் பண்றாங்க. இஷா தொழுகை வெயிட் பண்றாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அப்பெல்லாம் டைம் கிடையாது, எதுவுமே கிடையாது. எப்போ சலாசம் வராங்களோ அப்பதான் தொழுகை டைம். வாங்க சொல்லிட்டாங்க. சலாசம் வந்ததுக்கு அப்பதான் இக்காம தொழுகை நடக்கும், எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி. எல்லாரும் வெயிட் பண்றாங்க. சலாசம் வருகையா வெயிட் பண்றாங்க. ஸ்கிரீனுக்கு முன்னால பிலால் என்ன வந்து அஸ்ஸலா 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 அப்படின்றாங்க. நாஹிமே தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சு சொல்றாங்க. ஆனா சலாசம் இப்படி வெளியில நடக்குது, பலியாசம் நடக்குது. வீட்டுக்குள்ள ஐஷா வீட்டுக்குள்ள சலாசம் மயக்கம் போட்டு விழுறாங்க. மஹ்ரிப் தொழுதுக்கு போறாங்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. திரும்ப மயக்கத்தை ஏந்திட்டாங்க. என்ன தொழுதுட்டாங்களா சாப்பாக்கு கேட்கறேன். நாயுமே ஹும் என் தொழிலோன்னு யார சொல்லலாம், எல்லாரும் உங்களை எதிர்பார்க்கறாங்கன்னு சொன்ன உடனே தண்ணி வைங்க ஐஷான்னு சொல்லி தண்ணி வச்சு குளிக்கிறாங்க. குளிச்சு திரும்ப எந்திரிக்காங்க, திரும்ப மயக்கம் போட்டு வந்துடுறாங்க. இதே மாதிரி திரும்ப மயக்கம் தெரிஞ்சு எஞ்சிராங்க. என்னாச்சு, சாப்பாடு தொழுதுட்டாங்களா, யார சொல்ல உங்களை எதிர்பார்க்கறாங்க, அப்படியா தண்ணி வைங்கன்னு சொல்றாங்க. தண்ணி வச்சு குளிக்கிறாங்க. திட்ட 5 தடவை மயக்கம் போட்டு வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அந்த மஹ்ரிப் பிறகு இஷா வரைக்கும் 5 தடவை மயக்கம் போட்டு வந்துட்டாங்க. அதுக்குள்ளே தஹஜ்ஜுத் நேரம் வந்துருச்சு. அதாவது இப்படி மயக்கம் போட்டு விழுந்து ஏஞ்சி பார்த்தா தஹஜ்ஜுத் நேரமே வந்துருச்சு. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இதுக்கு மேல என்னால போக முடியாது, ரொம்ப கடுமையாயிடுச்சு, நீங்க முரு அபாபக்கரை இஷா தொழ வைக்க சொல்லுங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு திரும்ப மயக்கம் போட்டு வந்துடுறாங்க. இதை பிலால் ஸ்கின் வெளியில கேட்டு, இந்த வார்த்தையை கேட்க நான் இன்னும் உயிரோடு இருக்கேன்னு சொல்லி கேட்டு குடுக்குன்னு ஓடி போய் முகம் குப்புற விழுந்துறாங்க. எல்லா சாபாக்கள் மத்தியில போய் விழுந்துறாங்க, கீழே விழுந்தாங்க. எல்லா சாபம் என்னாச்சு ஒண்ணுமே புரியல. அப்ப அபூபக்கர் தொழு வைக்க சொல்ல சொன்னே ஐஷா சொல்றாங்க, அபூபக்கர் வேணா உமரை தொழு வைக்க சொல்லுங்கன்னு சொல்லிடுறாங்க. உமரை தொழு வைக்கிறாங்க. தொழுகு நடந்திருக்கும் போது சலாசம் மயக்கம் தான் ஏஞ்சிட்டாங்க. ஏஞ்ச உடனே தொழுகு நடக்குதா, இது அபூபக்கர் குரல் மாதிரி தெரியல, உமருடைய குரல் மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே அப்ப ஐஷா சொல்றாங்க, நாயகமே என் தந்தை அபூபக்கர் மகள் தான் ஐஷா, என் தந்தை அபூபக்கர் இலகிய மனசு உடையவர், நீங்க இந்த நிலைமை இருக்கும்போது அவர் தொழுகு வச்சு சொன்னா தொழுகில அழுதுருவாரு, எனவே நான் உமரை தொழு வைக்க சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப சலாசம் சொல்றாங்க,
யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உபதேசம் செஞ்ச பெண்மணி மாதிரி நீங்க ஆயிடாதீங்க, நான் என்ன சொல்றேன் அதை மட்டும் செய்யுங்க. அபூபக்கர் தொழுகைக்கு தான் எனக்கும் பிடிக்கும், முஸ்லிம்களுக்கு பிடிக்கும், அல்லாஹ்வுக்கும் அதுதான் பிடிக்கும். அபூபக்கர் இருக்க உமரை முன்னுக்கு தள்ளாதீங்க சொன்ன உடனே உமரை பின்னால வர சொல்றாங்க. உமரை பின்னாடி வர்றாங்க. திரும்ப போய் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அந்த ஜமாத் நடத்துறாங்க. என்ன கிழமை அது? வியாழக்கிழமை மக்ரிப் தொழுகை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை ஃபுல்லா சலாசம் வரவே இல்லை. ஃபுல்லா டோட்டல் மயக்கத்தில் இருந்தாங்க. ரொம்ப ஜுரம் அதிகமாயிடுச்சு. அந்த வெள்ளிக்கிழமை 5 வக்தும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தான் ஜமாத்த இமாமா தொழு வைக்கிறாங்க. வெள்ளிக்கிழமையே போயிடுச்சு. சனிக்கிழமை அதாவது மௌத்தா போறதுக்கு 2 நாள் முன்பாக நீங்க கிழமை ஞாபகம் வச்சுட்டே வரணும். சலாசம் திங்கக்கிழமை மௌத்தா போனாங்க. வியாழக்கிழமை மக்ரிப் வரைக்கும் சலாசம் தொழு வச்சாங்க. மக்ரிப் இஷா சலாசம் வர முடியல. தஹஜ்ஜுத் நேரத்தை இஷா நடக்குது. அபூபக்கர் சித்திக் தொழு வைக்கிறாங்க. மறுநாள் வெள்ளிக்கிழமை 5 வக்தும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க தான் தொழு வைக்கிறாங்க. பிறகு சனிக்கிழமை கொஞ்சம் சலாசம் ஃப்ரெஷ் ஆயிட்டாங்க, ரிஃப்ரெஷ் ஆயிட்டாங்க. ஆன உடனே சலாசம் 2 பேரை கூப்பிட்டு என்ன கூட்டுப்பாங்க. பள்ளியாசம் கூட்டு ஃபலு இப்னு அப்பாஸ் அலி ரலியல்லாஹு 2 பேரோட கை தாங்களா கூட்டிட்டு போறாங்க. லொஹரோட நேரம் கூட்டிட்டு போகும்போது சலாசம் நடக்க முடியல. கட்ட விரல், கால் கட்ட விரல் தரையில அப்படியே கோடு போட்டே ஐசான அறிவிக்கிறாங்க. சலாஸ் நோயின் காரணமாக அந்த 2 கட்ட தரையில கோடு போட்டே போதும். அந்த அளவுக்கு கடுமையா இருந்த போதும் தொழு வைக்க சலாஸ் முன் வந்தாங்க. ஒரு வித்தியாசமா தொழு நடக்குது. லொஹரோட தொழுகை அபூபக்கர் சித்திக்ரான சலாசம் சைட்ல நிக்கிறாங்க. சலாசம் உட்கார்ந்து தொழுறாங்க. உட்கார்ந்து இமாமத் பண்றாங்க. சலாசம் வலது பக்கத்துல அபூபக்கர் சித்திக் தொழுறாங்க. சலாசம் அல்லாஹ் அக்பர் சொல்ல அபூபக்கர் சித்திக் திரும்பி அல்லாஹ் அக்பர் சொல்றாங்க. சலாசலம் அபூபக்கர் பின்பற்றினாங்க. அபூபக்கர் தொழுகைய முழு உம்மத்தும் பின்பற்றுச்சு. எல்லா உம்மத்தும் தொழுச்சு. ஏன் இப்படி நினைச்சு சொன்னா சலாசம் வாழ்க்கையில ஒரே ஒரு ரக்காத் உட்கார்ந்து தொழுறாங்க. ஏன் அப்படி தொழுதாங்க தெரியுமா? அதுக்கும் முஃபஸ்ஸிர் விளக்கம் தராங்க. 2 உம்மத்துகள் பலவீனமானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், வயதானவர்கள் உட்கார்ந்து தொழுறாங்க இல்லையா, அதுக்கும் முன்னாடி நான் தான் வழிகாட்டு என்பதற்காக வேண்டி ஒரு வக்த சலாசம் உட்கார்ந்து தொழுதாங்க என்பதாக ஹதீஸ்ல பதிவு செய்யறாங்க. ஆக அன்னைக்கு லொஹர் தொழு முடியுது. லொஹர் தொழு முடிஞ்ச உடனே ஒரு பெரிய உரை நடத்துறாங்க. உரை. அந்த உரையில கியாமத் நாள் வரைக்கும் என்னென்ன ஏற்படும், என்னென்ன பயங்கரம் நடக்கும், என்னென்ன சதிவேலை நடக்கும், என்னென்ன நடக்கும் சொல்லி எல்லாத்தையும் டோட்டலா சொல்லிட்டாங்க. ஒரு தலைவர் எப்படி இருக்கும் சொல்லி டோட்டலா சொல்லிட்டாங்க. எனக்கு பிறகு என்ன நடக்கும், யார் ஆட்சிக்கு வருவா, என்ன நடக்கும் சொல்லி எல்லாரும் எந்த அளவுக்கு சொன்னா மஹதி அலி இஸ்லாம் வருவாங்க, ஈசா நபி வருவாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, இப்ப நசிய ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க, மறந்து போயிட்டாங்க. அந்த அளவுக்கு பெரிய உரை எல்லாத்தையும் டோட்டலா சொல்லி போயிட்டாங்க. ஒரு நல்ல தலைவர் அடையாளம் தெரியுமா? எனக்கு பின்னால் அடுத்த கட்ட தலைவர் யாரும் சொல்லிட்டு போறோம், அதுதான் நல்ல தலைவர் அடையாளம். நம்ம இருந்தா வாழ்ந்தா போனோம், பின்னாடி மக்கள் எப்படி நாசமா போறாங்க அப்படி விட்டுட்டு போறோம் தலையும் கிடையாது. சலாசம் எனக்கு பின்னாடி யாரு டோட்டலா சொல்லிட்டாங்க. அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா. தனக்கு பிறகு 10 தலைவர் வழிகாட்டி போயிட்டாங்க. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, சாயித், தல்ஹத் இப்னு ஜுபைர், அப்துல் ரஹ்மான் அவுஃப் சொல்லி 10 தலைவர் அஷ்ரத்துல் முபஷ்ஷரா 10 பேர் வழிகாட்டி போயிட்டாங்க. இன்னும் சொல்றாங்க எனக்கு பிறகு 30 வருஷம் கிலாஃபத் ஆட்சி நடக்கும். அதாவது கிலாஃபத் ஆட்சி நடக்கும். அதுக்கப்புறம் 30 வருஷத்துக்கு அப்புறம் முடியாட்சி நடக்கும். முடியாட்சி நடக்கும், மன்னராட்சி நடக்கும். கடைசியா மஹதி அலி இஸ்லாம் வருவாங்க. வந்த பிறகு திரும்பவும் கிலாஃபத் நடக்கும் என்பதாக சலாத் சொல்லி போயிட்டாங்க. இது எப்ப நடக்குது? சனிக்கிழமை நடக்குது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது மௌத்தா போது ஒரு நாள் முன்பாக ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் உள்ள எல்லா பொருளும் சதக்கா செஞ்சாங்க. தானதம், தட்டுப்புட்டு சாமான், ஆயுதம் எல்லாத்தையும் உருக்கு சாட்டை எல்லாத்தையும் தர்மம் செஞ்சாங்க. கொஞ்சம் சாப்பாட்டுக்கு மட்டும் அன்றைய தேவை சாப்பாட்டுக்கு மட்டும் வச்சுட்டு எல்லா பொருளும் டோட்டலா வீட்டை கிளீன் ஆகிட்டாங்க. எந்த தலைவராது பண்ணுவாரா? தான் வீட்டுக்கு எதுவுமே விட்டு வைக்கல, எல்லாத்தையும் தர்மம் செஞ்சுட்டாங்க. இது ஞாயிற்றுக்கிழமை, சுருக்கமா சொல்றேன். அடுத்த திங்கக்கிழமை, அதாவது மௌத்தா போற அன்னைக்கு திங்கக்கிழமை கிட்டத்தட்ட 16 வக்து அபூபக்கர் தான் தொழு வச்சாங்க. வெள்ளி சனி 10 நாள், வெள்ளி சனி ஞாயிறு 15 வக்து. அதுக்கு முன்பாக வியாழக்கிழமை நைட்டு இஷாவும் அபூபக்கர் தான் தொழு வச்சாங்க. 14 வக்து தொழு வச்சுட்டாங்க. இப்போ 14 வக்து அன்னைக்கு திங்கக்கிழமை காலைல ஃபஜ்ரும் அபூபக்கர் தான் தொழு வைக்கிறாங்க. சலாசம் ஹயாத்தா இருக்கும் போது 17 வக்து அபூபக்கர் செய்தி தொழு வச்சாங்க. அப்போ ஃபஜ்ர் தொழு நடக்குது. ஃபஜ்ர் தொழு நடந்துருக்கும் போது ஸல்லல்லாஹு தொழு நடந்துட்டே இருக்குது. அபூபக்கர் தொழு வச்சுட்டே இருக்காங்க. வச்சுட்டு இருக்கும்போது ஸல்லல்லாஹு அந்த ஸ்கிரீனை தூக்கி லைட்டா பாக்குறாங்க. பார்த்த உடனே எல்லா சஹாபாக்களும் ஒண்ணுமே புரியல, அப்படியே ஆனந்த பரவசம் அடைஞ்சிட்டாங்க. அந்த தூக்கமே அந்த சலாசம் ஒளி எல்லா சஹாபாக்களும் தெரிஞ்சு போச்சு. நாயகம் வரப்போறாங்கன்னு சொல்லி எல்லா சஹாபாக்களும் தொழுகையில் இருக்கும் போதே முகத்தை திருப்பிட்டாங்க. எங்க நடக்குமா? தொழுகை நடந்து கொண்டே இருக்குது. அபூபக்கர் இமாமத் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் அப்படியே திரும்பிட்டாங்க. சலாசம் பார்த்து திரும்பிட்டாங்க. சலாசம் ஒரு புன்முறுவல் பூக்குறாங்க. என்ன புருவல்? அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, என்னோட எல்லா உம்மத்துகளும் எல்லா சஹாபாக்களும் ஒற்றுமையா ஒரே நிக்கிறாங்களே, ஒற்றுமையா இருக்கான்னு சொல்லி சலாசம் புன்முறுவல் பூத்தாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பின்னாடி வர ஒரு காலம் பின்னாடி எடுத்து வைக்கிறாங்க. அப்ப சலாசம் கையை காட்டாங்க. அபூபக்கர் சலாத்தை தொழுகை பரிபூர்ணமாக்குங்கன்னு சொல்றாங்க. திருமண தொழுகை முடிஞ்சிடும். ஆனா சலாசம் பார்த்து சஹாபாக திருமண போதும் தொழுகை முடியல, தொழுகை நிறைவேற்றுங்கன்னு சொல்றாங்க. இப்படி லொஹர் தொழு ஃபஜ்ர் தொழு முடியுது. எல்லா சஹாபாக்களும் சலாசம் நார்மல் ஆயிட்டாங்க சொல்லி எல்லாம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. லொஹாவுடைய நேரம் அதாவது ஒரு 10-11 மணி இருக்கும். சலாசம் அன்னைக்குதான் ஃபாத்திமா ரொம்ப நோய் அதிகமாச்சு. ஃபாத்திமா வீட்டுல கதவு தட்டுறாங்க.
ஐஸ்வர்யா கதை தட்ட உடனே ஒரு நபர் வராரு. அப்போ ஃபாத்திமா சொல்றாங்க, என் தந்தையை பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்குது, போங்க அப்படி. திரும்ப தட்ட, நான் பார்த்தேன் தொடங்க அப்படின்னு தட்டுறாரு. ஃபாத்திமா திறக்கவே இல்லை. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்போ ஃபாத்திமா அவரை உள்ள விடுமா, அவர் மலக்குல் மௌத், யார்கிட்ட உள்ள கேட்டவர், இது வரைக்கும் கேட்டு வந்த பழக்கமே அவர் கிடையாது, முதல்ல என்கிட்ட கேட்டு வர, உள்ள விடுங்க சொன்ன உடனே ஃபாத்திமாவுக்கு ரொம்ப அழுகு, ஓடி வந்து ஸல்லல்லாஹு மடியில கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. ஸல்லல்லாஹு கேட்கறாங்க, மலக்குல் மௌத் கேட்கறாங்க, மலக்குல் மௌத்தே நீங்க என்ன பார்க்க வந்தீங்களா, என் உயிரை கைப்பற்ற வந்தீங்களா அப்படி கேட்கறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு கேட்கறாங்க, என்ன பார்க்கறதுக்காக வந்தீங்களா, என் உயிரை கைப்பற்ற வந்தீங்களா அப்படி கேட்கும் போது மலக்குல் மௌத் சொல்றாங்க, கண்ணியமான வார்த்தை, நாயகமே உங்களை நான் பார்க்கதான் வந்தேன், நீங்க அனுமதித்தால் உங்க ரூஹை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்ட போது ஸல்லல்லாஹு கேட்கறாங்க, ஒரே விஷயம் எனக்கா கேட்பீங்களா, சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு அல்லாஹ்ட்ட போய் கேளுங்க, ஒரு நண்பனோட உயிரை வாங்குறதுக்கு இன்னொரு நண்பன் எப்படி மனசு வந்துச்சு கேளுங்க என்பதாக சொல்ல, மலக்குல் மௌத் அல்லாஹ்ட்ட போய் கேட்கிற. அல்லாஹ் திரும்ப சொல்றான், ஒரு நண்பனை பார்க்க இன்னொரு நண்பனுக்கு ஆசை இல்லையா, என்ன பார்க்க நாய்க்கு ஆசை இல்லையா, வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஸல்லல்லாஹு உயிரை எடுத்துக்கன்னு சொல்றாங்க. கட்ட வந்து ரூஹு பெரிய சுருக்கமா சொல்ற நேரம் கருதி கட்ட அல்லாஹ்வுடைய ரூஹை வாங்கிட்டே இருக்கிறான். அப்ப அல்லாஹ் ஸல்லல்லாஹு கேட்கறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்கன்னு கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. ஜிப்ரீல் கேட்க, ஜிப்ரீலே அக்பிர்னி எனக்கு ஏதாவது பஷ்ரீனி, எனக்கு சுப செய்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னபோது, நாயகமே நீங்க வாங்க, உங்களுக்காக வானத்தை கதவு திறந்து இருக்குது. பஷ்ரீனி இல்ல ஜிப்ரீலே, வேற என்ன சுப செய்தி சொல்லுங்க, உங்களுக்காக சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டது, நாயகமே வாங்க. இல்ல ஜிப்ரீலே, வேற ஏதாவது சுப செய்தி சொல்லுங்க. அப்படி ஒவ்வொன்றா கேட்க ஸல்லல்லாஹு உடைய ஆசையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சு சொல்றாங்க, நாயகமே உங்கள் உம்மத் கடைசி நபர் சொர்க்கத்துக்கு வராத வரை வேற எந்த ஒன்றும் சொர்க்கத்துக்கு போகாது. நாயகமே உங்களுக்காக சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டிருக்குது, உங்க உம்மத் கடைசி நபர் சொர்க்கத்துக்கு போகாத வரை எந்த உம்மத்தும் சொர்க்கம் போகாத நாயம் என்பதை சொல்ல ஸல்லல்லாஹு நிம்மதியான முறையில ரூஹ் வாங்கப்பட்டுச்சு. கடைசியா சொல்றாங்க, ரஃபிக்குல் ஆலா, நான் உயர்ந்த அல்லாஹ் பார்க்க போறேன், கையை தூக்கி சொல்றாங்க. அப்படியே ஸல்லல்லாஹு ரூஹ் பிரியுது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த நபியை பின்பற்ற நாம ஒரு வக்து தொழுகைக்கு நம்ம யோசிக்கிறோம், ஜும்மா கூட லேட்டா வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தொழுகையை கடைபிடிங்க, தொழுகை தான் வெற்றி. ஸல்லல்லாஹு மௌத்தா அந்த சமயத்தை சொன்னாங்க, தொழுகையை கவனமா இருந்தீங்க, தொழுகை விட்டுடாதீங்க, தொழுகை விட்டான்னு சொல்லி மௌத்தா போனாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 5 வக்து தொழக்கூடிய நசீபை அல்லாஹ் மனிதன் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.